ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி எம்எஸ் முஃபின் விலாக் சேனலில் நம்ம இன்றைக்கி ஒரு பேக் ஷாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னாக்கா திருச்சி சென்னை சில்க்ஸ்க்கு பக்கத்தில் ராம்ராஜ் பில்டிங்கில் இருக்குது. நான் தான் ஃபஸ்ட் டைம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த பேக் பாருங்கள், இந்த பேக் வந்து அம்மாவுக்காக வாங்கினாங்க. நல்லாயிருக்கு, உள்ளார நிறைய ஸ்பேஸ் இருக்குது, கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அதனால் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு வாங்கினோம். நல்ல லெதரில் சூப்பராக இருக்குது பேகு, சாஃப்டாக இருக்குது, கையில் பிடிச்சிருக்கவே. முன்னாடி ஜிப்பெல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஜிப் குவாலிட்டி பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இதோட ரேட்டு வந்து எம்ஆர்பி ரேட்டு 450, ஆனால் 360க்கு தராங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. பார்க்கலாம் இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு என்னோடய க்யூட் லஞ்ச் பேகு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தேன். பர்பிள் கலர் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேக்கில் வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. நம்ம கீழே வச்சோம்னாலும் அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி. நெக்ஸ்ட்டு அதோட ஸ்டிச்சிங் எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு அந்த மேலே கைப்பிடியில் இருக்க ரெயின்போ கைப்பிடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் உள்ளார நல்லா ஸ்பேஸ் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கனாக்கா 400 வந்தது. 500 ஆனால் 400 தந்தாங்க. எம்ஆர்பி ரேட்டு 500. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே சேம் கலரில் நெக்ஸ்ட்டு ஒரு பேக் எடுத்தோம், ஷோல்ட்ரு பேக்கும் எடுத்தோம். இது 360 தான் வந்தது. நல்லாயிருக்கும். இந்த பேக்கும் நல்லா சாஃப்டாக இருந்தது, நல்ல லெதரில் கொடுத்துருந்தாங்க. வெளியிலேயும் இதே மாதிரி சேம் ரேட்டுக்கே நான் வாங்கியிருக்கேன். ஆனால் அது எனக்கு ஒரு 2 மந்த்ஸ்லேயே ஸ்டிச்சிங்கெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆனால் இதை பற்றி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால தான் நான் இந்த பேக்கை நான் சூஸ் பண்ணேன். நல்லா இருந்தது இந்த பேக்கு. கலரும் நல்லா இருந்துச்சு. இதில் எல்லாமே லைட் கலராக இருந்தது. எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்ததுனால நான் எடுத்தேன். இதில் வந்து முன்னாடி வந்து அந்த பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் குட்டி ஃப்ரண்ட்டில் ஒரு ஜிப் இருக்குது. அப்புறம் இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 450, ஆனால் 360க்கு நம்மளுக்கு தராங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது பேகு. இதில் 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஜிப்பு குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. நல்லா ஸ்பேஸ் இருக்குது. ஒரு லாங் சைஸ் நோட்டு வைக்கிற அளவு இருக்குது உள்ளார ஸ்பேஸு. அதிகமாக ரொம்ப எடுத்துகிட்டு போக மாட்டேன் இதில் நான். அதனால் எனக்கு இந்த பேகு ஓகேன்னு தோணுச்சு. ஒரு நோட்டு இல்லை 2 நோட்டு வச்சுக்கலாம். ரொம்ப வெயிட்டாக வைக்க மாட்டேன் நான். அதனால் இது எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃப்ளாஸ்க்கு. நம்ம எப்போவுமே இந்த ஃப்ளாஸ்க்கு தான் நம்மளுக்கு ஹீட்டு நிற்காது, சீக்கிரமாக போயிடும். அதனால் ஆனால் இந்த ஃப்ளாஸ்க்கு உண்மையிலே சொல்கிறேன், நான் ஒரு 6 மந்த்தாக இந்த ஃப்ளாஸ்க்கு பார்த்துட்ருக்கேன். ஏன்னா அம்மா இந்த ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நானும் அதுலேயே சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன். இது 200 ml தான். 190 ஆக்சுவல் கெப்பாசிட்டி பிடிக்கும் இது. இது வந்து 400 ml வரும். இது ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நான் இதுலேயே ஸ்மால் சைஸ் வாங்கியிருக்கேன். டே ஃபுல்லாக அது எனக்கு நல்ல ஹீட்டாகவே இருக்குது. மார்னிங் எடுத்துகிட்டு போனால் ஈவினிங் வரைக்குமே டீ இல்லை காஃபி எதுனாலும் இருக்கும். அடுத்து பாருங்களேன், ஒரு க்யூட்டான வாட்டர் பாட்டில். இந்த பாட்டில் வந்து 125. அங்கே நிறைய வாட்டர் பாட்டில் எல்லாம் இருந்து தான், ஆனால் காலியாகிடுச்சான். இது வந்து நம்மளுக்கு 3/4 லிட்டர் தான் பிடிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் இது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா நல்லா இருக்குல்ல, வேணால் வாங்கிக்க சொல்லிட்டு அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் ஓகே சரி நம்மளுக்கு கிடச்சது அப்படி சொல்லிட்டு நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது நல்லாயிருக்கு. இந்த பாட்டில் க்யூட்டாக இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது. ரோஷனில் நான் ஃபஸ்ட் டைம் ரோஷனில் பர்ச்சேஸ் பண்ணேன். ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. அதனால் உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே சேர்த்து வந்து 1668 வந்தது. அப்புறமே பாட்டில் வந்து செகண்ட் பில்லாக தான் போட்டோம். அது வந்து 125 செப்பரேட்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ரோஷனில் ஷாப்பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.